அனாதி தேவன் உன் அடைக்கலம். The eternal God is your refuge. என்றென்றைக்கும் தெய்வமாகவே வாழப்போகிற தேவன் உன் அடைக்கலம். The one who will be God forever and ever is your refuge. கவலைப்படாதீர்கள். Do not worry. இந்த அனாதி தேவனை பற்றி மற்றொரு காரியத்தை ஏசாயா சொல்கிறான் There is பாருங்கள். another thing that Isaiah says about this everlasting God. ஏசாயா 40:28 இப்படி சொல்கிறது. In Isaiah 40:28 it says like this. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அனாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. Have you not known? Have you not heard? The everlasting God, the Lord, the creator of the ends of the earth, neither faints nor is weary. உனக்கு ஒரு அடைக்கலமாய் இருப்பதற்கு அவர் சோர்ந்து போவதே இல்லை. Because he wants to be a refuge, he will never faint. எனக்கு அன்பானவர்களே, My dear beloved ones, எதிலெல்லாம் சோர்ந்து போக கூடாது என்று வேதம் சொல்கிறது. the Bible teaches us whereon we should not faint. கலாத்தியர் 6:9 In Galatians 6 and verse 9, நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போம். let us not grow weary while doing good. ரோமர் 2:7 என்ன சொல்கிறது? What does Romans 2:7 say? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்வோம். Let us do good without becoming weary. ஆகவே தேவனும் கூட நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமலேயே இருப்பார். That is why God also will not faint in doing good. அவர் இளைப்படையாமலேயே இருப்பார். He is a God who will never be sleeping. அவர் இரண்டு வித சாராருக்கு நன்மை செய்கிறார் பாருங்கள். We see there are two kinds of goodness he does to people. ஒன்று, உலகில் பிறந்த அத்தனை பேருக்கும் அவர் சிருஷ்டிகர்த்தாவாய் இருப்பதினால் நன்மை செய்கிறார். Because he is a creator of the entire world, he will do good to all the people of the world. நாம் இதை வேதத்திலிருந்து வாசிக்க கேட்போமா? We listen to God's word like this. அப்போஸ்தலர் 14:17 இப்படி சொல்கிறது. Acts 14:17 says like this. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். லூக்கா 6:35 வாசிக்க கேட்போம். When we read Luke 6:35, we read like this. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. மத்தேயு 5:45 படிப்போம். We also read Matthew 5:45. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நீதியுள்ளவர்கள் மீதும் அநீதியுள்ளவர்கள் மீதும் அவர் நன்மை செய்து மழையை பெய்ய பண்ணுகிறார். He makes his sun rise on the evil and on the good, and sends rain on the just and on the unjust. உலக மக்கள் அத்தனை பேருக்கு நன்மை செய்கிறார். God does good to all the people of the world. மறுபக்கம் Another side, தம்மை தேடி வருபவர்களுக்கும் நன்மை செய்கிறார். he will do good to those who come seeking after him. காணக்கூடாத இந்த இறைவன் மனு உருக்கொண்டு பூமிக்கு இறங்கி வந்தார். The one who is unseeable, he came down to this world in a human form. இயேசு என்ற பெயரில் இந்த உலகில் உலாவினார். He came and moved around in the name of Jesus. அப்பொழுது அவர் எப்படி இருந்தாராம் பாருங்க. How was he when he was like Jesus here? அப்போஸ்தலர் 10:38 என்ன சொல்கிறது? What does Acts 10:38 say? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். He went about doing good. மார்க் 1:40-42 வரை உள்ள வசனங்கள் கூறுகின்றன. Mark 1:40-41 says like this. குஷ்டரோகி ஒருவன் அவருடைய காலில் விழுந்து கதறினான். A leprous man came to him and begged for mercy. அவனுக்கு உதவி செய்தார். Jesus helped him. யோவான் 4:00 In John chapter 4, 47 முதல் 50 வரை உள்ள வசனம். read 47 to 50.
ராஜாவின் மனுஷன் மரித்துக் கொண்டிருக்கிற மகனுக்காய் புலம்புகிறார். There was a centurion who came to him pleading for his son's sickness. இயேசு உதவி செய்தார். Jesus helped him. மத்தேயு 15:31-32 In Matthew 15:31-32, ஜனங்கள் பசியாய் இருந்தார்கள். people were all hungry. ஒரு அற்புதத்தை செய்தார். Jesus performed a miracle பசியை மாற்றினார். and he turned away their hunger. நன்மை செய்கிறவராய் சுற்றித் He திரிந்தார். walked about doing good. எனக்கு அன்பானவர்களே, My beloved ones, இன்றைக்கும் அவர் அப்படித்தான். tonight also he will do the அவர் same நன்மை thing. செய்கிறவராகவே இருக்கிறார். He is here to do good. அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை. The eternal God will never be அவர் weary. இளைப்படைவதும் இல்லை. He will never faint. நன்மை செய்வதில் அவர் சோர்ந்து போவதே He இல்லை. will never faint in doing good. கனடா தேசத்தில் நயாகரா நீர்வீழ்ச்சி என்ற ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கிறது. In Canada, there is a very big waterfall by name Niagara. மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி. It is a very big waterfall. 365 நாட்களும் அதில் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கிறது. All the 365 days of the year, water keeps falling from there. அப்பொழுது நான் அந்த மக்களிடம் கேட்டேன், I asked these people one day, என்னையா அது தண்ணீர் வற்றியே போகாதா? is there a time when water never dries there? எங்கிருந்து தண்ணீர் வந்து இப்படி டன்னாக கொட்டி கொண்டு இருக்கிறது? How does so many tons of water keep coming? அவர்கள் சொன்னார்கள், ஐயா, They said like this, sir, 5 பெரிய ஏரிகளிடமிருந்து இந்த தண்ணீர் வருகிறது. from 5 different sources water is coming there. இந்த தண்ணீர் வற்றியே போகாது. காரணம் அந்த ஏரிகள் வற்றியே போவதில்லை. Because the 5 fountainheads never dry up, this water in the waterfall never dries up. பனி நாட்கள் வருகின்றன. When snowfall comes, அப்பொழுது தண்ணீர் உறையும் நேரம் வரத்தான் செய்கிறது. most of the days in snowfall, water gets frozen. அப்பொழுதும் கூட இந்த நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. Even then, in Niagara, water keeps falling. பெரிய பெரிய பனிக்கட்டிகளாக தண்ணீர் வந்து விழுந்து It கொண்டிருக்கிறது. will come like huge snow, ice packs. அந்த சமயங்களில் அந்த தண்ணீரை நாம் பார்க்க முடியாது. In those days, we cannot see the water. பனி எழும்பி அப்படியே மறைத்துக் கொள்கிறது. The snow rises and it hides the water. என்றாலும் தண்ணீர் விழுந்து கொண்டேதான் இருக்கிறது. But still, water keeps falling. நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான். Even our Lord is like that. நம்முடைய அநாதி தேவன் அப்படித்தான். Our eternal God is like this. நன்மை செய்வதில் சோர்ந்து He போவதே. never becomes weary in doing good. சங்கீதம் 84:11 சொல்கிறது, In Psalm 84:11, we read like this. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இருக்கவே மாட்டார். God will never stop doing good to them that walk uprightly. நன்மையை தராமல் இருக்கவே He will மாட்டார். never cease to do good to them that walk uprightly. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னார், Our Lord Jesus said, உங்களுக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்துவதற்கு, I want to remind you, நீங்கள் இப்பொழுது உட்கார்ந்து இருப்பது இந்த பீச் காற்றில் அல்ல, now you are not sitting in the cool breeze of the beach. அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தில் உட்கார்ந்து கொண்டு You இருக்கிறீர்கள். are in the presence of the Holy God. அவரிடமிருந்து உங்களுக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் பாய்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. And these blessings from His hand will come to you according to your need. உங்களுக்கு தெரியாமலேயே நன்மைகள் உங்கள் பக்கமாய் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. Even without your knowledge, these blessings are coming and flowing beside you. ஒருவேளை குழந்தையிலேயே இந்த ஏக்கத்தை அது தீர்த்து கொண்டு இருக்கலாம். And maybe the childlessness, the barrenness is being removed by Him now. வேலையில்லா திண்டாட்டத்தை அது நீக்கி கொண்டு இருக்கலாம். The burden of unemployment is being lifted away. என் அருள்நாதர் இயேசு இந்த உலகில் இருந்த பொழுது When our Lord Jesus was walking in this world, வேதம் சொல்கிறது, the Bible says லூக்கா 5:17, in Luke 5:17, லூக்கா 6:19, Luke 6:19, இயேசு சென்ற இடமெல்லாம் தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை விளங்கிற்று. wherever Jesus went, the power of God and healing went around Him. இப்பொழுதும் கூட உங்களை சுற்றிலும் அந்த வல்லமை விளங்கிக் கொண்டிருக்கிறது. Even now that very power is coming and covering you. உங்களை சுற்றிலும் அந்த வல்லமை இப்பொழுது இறங்கிக் கொண்டு It இருக்கிறது. is coming and descending upon you right now. இதை நானாக சொல்லவில்லை, I am not saying it on my own. இயேசு உங்களுக்கு சொல்லும்படி நினைவுபடுத்தி, Jesus is reminding me to tell you this. இன்று இரவு உங்களில் அநேகருடைய நோய்களை இயேசு அற்புதமாய் குணமாக்க போகிறார். God is going to heal many sicknesses in your bodies. இப்பொழுதே அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டு இருக்கிறது. Right now His power is descending upon you. என்னுடைய கண்களுக்கு முன்பதாய் லீலாவதி என்ற பெயர் மேலும் மேலும் வந்து கொண்டு இருக்கிறது. Again and again a name called Leelavati is coming to my mind. என் அன்பு சகோதரி லீலாவதி, My dear sister Leelavati, உன்னுடைய சரீரத்தில நோய்களை கிறிஸ்து இப்பொழுது குணமாக்கி கொண்டு Jesus is இருக்கிறார். healing the sorrows of your body, the sickness of your body. என் அன்பு சகோதரி ராணி,
My dear sister Rani, உன்னையும் இயேசு இப்பொழுது குணமாக்கி கொண்டிருக்கிறார். Jesus is healing you now. என்ன நோய் என்றே எனக்கு தெரியவில்லை என்று நீ புலம்புகிறாய். Many times you're wondering, I don't know what is my sickness. இயேசு கிறிஸ்து இப்பொழுது உன்னை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். Jesus is healing you right now. என் அன்பு தம்பி ராஜேந்திரன், My dear brother Rajendran, எனக்கு மூளையே கலங்கி விடும் போல இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நீ உட்கார்ந்து you're இருக்கிறாய். saying my mind is so confused completely. இயேசுவின் வல்லமை உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறது. Jesus' power is coming and touching you. அன்பு தம்பி நடராஜன், My dear brother Natarajan, இங்கு வரும்பொழுது இயேசு உன்னை எனக்கு காண்பித்தார். even when I was coming, Jesus showed me to you. நீ இயேசுவை நேசிக்கிறாய். You love Jesus. கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிக்கிறார். Jesus is blessing you. இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் பிரியமான. Jesus Christ is seeing you, my beloved one. அவரிடமிருந்து நன்மை தாராளமாய் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. Literally, goodness is flowing towards you. அனாதி தேவன் நன்மை செய்வதில் இளைப்படைவதில்லை. The eternal God will not faint to do good to us. சோர்வடைவதும் இல்லை. Let us not weary. கவலைப்படாதீர்கள். Do not worry. உங்கள் இருதயம் என்று கலங்காமல் இருப்பதாக. Let your hearts not be troubled.